நேஷ்னல் அவார்டு வின்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகைக்காரங்க சார்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன், சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் நான் இல்லை. ஏன்னா நான் 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன், வேறு வேலை இருந்ததுனால. இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன், எல்லோரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னீங்க? இல்லை, எனக்கு ஒரு 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 கேள்வி தான், ஏன் சொல்லலை? நல்லதானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போது இல்லை, சாங்ஸ் ஹிட்டு, மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது, பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாதஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடிஜி ஒரு பையன், அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது. அது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுன்றதுனால அந்த பையனை கூப்பிட்டு வாசித்தோம். அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம். அப்புறம் இளையராஜாவிட்டேருந்து ஒரு 3 சாங் பனி விழுமரம், அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட். ஆமாம், சப்போர்ட். சந்தோஷ் நாராயண் அதானே சார் சொன்னேன், நல்லா தானே போயிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஏன் சார் இந்த படத்தை வந்து நம்பிக்கையோட, படத்தில் அவர் நடிகர் மட்டுமல்ல, ஒரு மிக சிறந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்த 700 ஷார்ட்ஸ் வந்து அவர் தான் பண்ணார். இஸ் அ வெல் ட்ரெயின்டு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். லாஸ்ட் இயர் சிஐ நடந்த கான்ஃபரன்ஸில், விஎஃப்எக்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு மிகப்பெரிய லெக்சர் கொடுத்து அது வேர்ல்டு வைட் பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வி இன்வைட் டாப் ஸ்டார் டு. தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் இந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தையா, அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அன்புக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவ்விங் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கேன். நீங்களன்னா நான் எல்லாம் கண்டிப்பாக. இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்கவுங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேயிங் a big thanks to all the actors with கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ லெஜெண்ட். வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டாருங்க, ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialoguesல இம்ப்ராம்ப்டாக வரும், டக்குன்னு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் இன்னொரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவரை வந்து மேடையில், அதாவது சபை மரியாதை தான் கார்த்திக் சார்னு சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதரும், எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a, கார்த்திக் சார் வந்தப்போ இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு ஏதோ படம் பண்ணிகிட்டு இருந்தார். படம் இமீடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கூட சொல்லிட்டு பாடி அப்படி டோட்டலாக மாற்றி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லும், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ஒன் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ்.
அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ளே வரதுக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச்சிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் KS ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டாருங்க, டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் பேர் வாங்கிட்டு ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன். நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் திஸ் கம் ஆன். ஏன்னா இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து நடிக்க ஆரம்போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மா நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடித்தார், இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களே இப்படி நடிச்சாங்க. நான் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் வந்து டயலாக் ஃபுல்லாக வாங்கிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு. அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார்க்கு சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் ஒன்று நடிச்சிருவார். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப் போகும்போது KS ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்ப்ளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் a kind of a wonderful journey for me in this movie. And இந்த அடுத்தது வந்து we have யோகி பாபு சார். அவரும் வந்தார். ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோல்னு கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார். அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம், ஹீ மேட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேணும். அவங்க வந்து ஏன் மேலே தெரியும். ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me as they treated me as part of them, part of the family. So thanks to ஊர்வசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபாலா சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have பெசநகர் ரவி. அவர் வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு. பார்த்த ரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு செம்ம அடி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரேனோட சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படமெல்லாம் ஹீல் கம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் தி ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூவையராக இருக்கட்டும், then with the lady called a girl called Lakshmi Pradeep. She's a actor superstar singer from Kerala. அவங்கள கூப்பிட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பற்ற அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மல். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களும் வந்து ஃபார் த லவ் ஃபார் அப்பா வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும்போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும்போது வி என்ஜாய் த மூவி. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு 2 people. ஒன் இஸ் த டைரக்டர், தட்ஸ் மை ஃபாதர் தியாகராஜன் சாருக்கும், அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைடு. இவங்க 2 பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலம் வர்றது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ் தான்.
ஒவ்வொருத்தரும், அதாவது வித் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார். அண்ட் இன்றைக்கி இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம் இது அவர் தான். நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir, I can talk about art director Sendil. He was his biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே, இன்க்ளூடிங் மை ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் everybody knows like a jigsaw puzzle அப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ when they came together, they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, கலாம் மாஸ்டர். அவங்க வந்து ஒரு சாங்கை வந்து இப்போது என் காதல் ஒரு சாங்கிறது பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோஸ் சாங்கிறது 1.5 days ஷூட் பண்ணோம். All the performing artists was able to shoot faster. Very nice it was. Then I had அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா அது மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணலாமான்னு சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்தங்க நாந்தம். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். இப்போ டேரக்டர் சார் பற்றி சொல்லணும். இப்போது டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் தெரியுது. அதை ஒரு விஷயம் சொல்லும் போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் அவர் போட்டிருக்காரு, ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து. ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஐ ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத். அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வன் விஜய் சேவி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் இருந்தார். அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்குக்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான். இட்ஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் ஓகே சொல்லி எங்களுக்கு இப்போ இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி. அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ், production boys, my production managers, my stunt assistants, stunt fighters, dancers, assistant choreographers, lightmen, crane, ஒவ்வொருத்தரும் everybody include Bedford drivers எல்லாருமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு வந்து சக்ஸஸாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், அவர் வந்து ஹிஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். எப்பயும் கூட இருந்து ஹிஸ் சப்போர்ட்டட் அஸ் சக்திவேல் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் அதர் பீப்புள் டு தேங்க். சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் அ விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக வந்து என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். எவ்வளோ பெரிய இட்ஸ் an opportunity given to every actor and thank you for giving this opportunity. ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு உடனே அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ. எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்றைக்கி நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்தங்க நாத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம். சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல். அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்பினார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். அதாவது ஒரு நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு. ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசில் எவ்வளோ தான் வலி இருந்தாலும் we will always keep smiling, we will always keep be happy face. So he's a big example for that. And as a technician again a big இவங்களாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் த குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தம். நான் டெய்லி ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பும் ஆதரவும், யூ ஆல்வேஸ் the way you smile at me, the way you embrace me, the way you are part of me. Thank you. அது வந்து இன்னைக்கு இடத்துல ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் அங்கே உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. இட்ஸ் தட் யோர் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங். ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். I still have to learn a lot. So thank you for all that, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதுக்கும் இன்னும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கப்புள் ஆஃப் அதர் திங்ஸ், மை ப்ரொடியூசர், மை மதர் மிஸ்ஸஸ் சாந்தி தியாகராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் you've been a big they all stand behind me சொல்லுவாங்க இல்லையா, they're truly behind me. And a good news இந்த விஷயத்தில், இந்த அந்தகன் சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ மீட்டில் வந்து I heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani sirukkum and Rehman sirukkum and all the other actors, one more time, Tamil Nadu has won so many national awards. A great, big, congratulations to all the national award winners. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And அப்போ எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், I'm always directed by good team. So thank you Nikhil. One more direction is going on. நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது இப்போ எங்களை சப்போர்ட் பண்ண அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து இப்படி கரை சேர்த்தீங்களோ, அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தேட்டர் வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிகை நண்பர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் the success all belongs to you. Thank you so much. Love you.